நாதஸ்மி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சாமான்யன். என்னப்பா சாமான்யன்னு சொல்றேன்னு கேட்குறீங்களா? பல பேருக்கு இந்த படம் வெளில வந்ததே தெரியல. ஆனா இந்த படம் வந்து தமிழ்நாடு ஃபுல்லா ரிலீஸ் ஆயிருக்கு. இதில யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல பேருக்கு வந்து ஷாக்கா இருக்கும். 80களில் மக்கள் நாயகன் என்று போற்றப்பட்ட ராமராஜன் சார் தான் இந்த படத்துல நடிச்சிருக்காரு. இவரோட சேர்ந்து ராதா ரவி சாரும், எம்.எஸ். பாஸ்கர் சாரும் சேர்ந்து இந்த படத்துல கலக்கியிருக்காங்கங்க. குறிப்பா சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ராமராஜன் சாரோட படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறிப்பா கிராம பகுதியில அந்த காலத்துல ரஜினி, கமலுக்கு ஈக்குவலா டஃப் குடுத்து ஓடுன படம். இன்னைக்கு வரைக்குமே நம்ம அந்த கரகாட்டக்காரனோட ஜோக்கு, செண்பகமே செண்பகமே சாங்கு, மாங்குயிலே பூங்குயிலே சாங்கு, எந்த ஒரு பொங்கல்னு வந்துட்டா போதும் எல்லாருக்கும் வந்து யார் ஞாபகமா வராங்களோ இல்லையோ, இந்த பாட்டெல்லாம் கன்டினியூஸா ஞாபகம் வந்துரும். எல்லா ஒரு பொங்கல் திருவிழாவிலும் மறக்காம இந்த பாட்டெல்லாம் போட்டுருவாங்க. அதே மாரி கிராமத்து சைட்லலாம் போனீங்கன்னா, இன்னைக்குமே டெய்லி காலையில பாட்டு போடுற மைக் செட்டுக்காரங்கலாம் பல இடத்துல இருந்துட்டு தான் இருக்காங்க. அவங்க மறக்காம போடுற பாட்டு லிஸ்ட்லாம் ராமராஜன் சாரோட பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எப்பயுமே நீங்காத ஒரு இடம் பிடிச்சே இருக்கும். குறிப்பா ராமராஜன் சாரோட பாட்டா, இசைஞானியோட பாட்டான்றது பல இடங்கள்ல ரொம்ப ஒரு கன்ஃப்யூஷனா இருக்கும். எப்படி மைக் மோகன் சாருக்கு ஒரு ட்ரேட்மார்க் இருக்கோ, அதே மாரி ராமராஜன் சாருக்கும் ஒரு ட்ரேட்மார்க் இருக்கு. கிராமத்து சைட்லலாம் அவர அடிச்சுக்க ஆளே கிடையாது. குறிப்பா இவங்க 2 பேருமே அந்த ஃபீல்டுல அப்படியே இருந்திருந்தாங்க அப்படின்னா, இன்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஸ்டார்ஸா இருந்திருப்பாங்க. ஆனா ஏனோ 90ஸ்க்கு அப்புறம் மோகன் சாரும், 2000க்கு அப்புறம் ராமராஜன் சாரும் பெருசா நடிக்கிறது கிடையாது. இருந்தாலுமே இவங்களோட படத்துக்குன்ற ஒரு ஹைப்ன்றது கிராமத்து பக்கம் எப்பயுமே இருக்கு. இன்னைக்குமே போட்டாலும் இந்த கரகாட்டக்காரன் படத்த நான் உட்பட பல பேர் உட்காந்து டிவி முன்னாடி உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்போம். அதுக்கு இவர் கவுண்டமணி செந்தில் சார் காரணமா இவங்களோட நடிப்புமே வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஒரு பிரமாதமா இருக்கும். இந்த ஒரு படம் சாமானியன் படம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆயிருந்துச்சு. மே 24ஆம் தேதி ரிலீஸ் ஆயிருந்துச்சு. கூடவே பிடி சார் இந்த மாதிரியான படங்கள்லாம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இந்த ஒரு படம் எந்த ஒரு கதைக்களத்த நோக்கி நகருதுன்னு பார்த்தீங்கன்னா, பேர்லயே சாமானியன்னு இருக்கு. ஒரு சாமானியன் என்ன மாரியா கஷ்டம்லாம் படுறான் அப்படின்ற பேஸ் பண்ணி தான் அந்த படம் நகருது. குறிப்பா ஒரு வங்கி கொள்ளைய டார்கெட் பண்ண மாரி நடக்குது. இவருங்க நான் முன்னாடி சொல்லியிருந்தேன்ல, ராதா ரவி சார், எம்.எஸ். பாஸ்கர் சார்லாம் சேர்ந்து கலக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. எம்.ஆர். ராதா சாரோட சன் ராதா ரவி சாரும், எம்.எஸ். பாஸ்கர் சாரும் வந்து ராமராஜன் சாரோட சேர்ந்து இந்த படத்துல 3 பேரும் சேர்ந்து ஒரு பேங்க கொள்ளடிக்க திட்டம் போடுறாங்க. கொள்ளடிக்க திட்டம் போட்டு அத ஆல்மோஸ்ட் எக்ஸிக்யூட்டும் பண்றாங்க. துப்பாக்கி முனையில இந்த கஸ்டமர்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு இவங்க என்னென்ன டிமாண்ட்லாம் வைக்கிறாங்கன்றது தான் இந்த மெயினான ஒரு கான்செப்ட். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா, இந்த படத்துல ராமராஜன் சாரோட என்ட்ரியே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு வேற லெவல்ல இருக்கும். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா, அந்த நம்மளோட சின்ன வயசு காலத்துல இன்னும் நம்மளோட மாமா, சித்தப்பா இவங்களோடலாம் சேர்ந்து படம் பாத்தீங்கன்னா, அவங்களுக்குலாம் இன்னும் கூஸ் பம்ப்ஸா இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மதுரை மறி கொழுந்து பாட்டு பாடுனா பிரச்சனை வந்துரும் போல. அந்த ஒரு பாட்டோட தான் வந்து சாரோட என்ட்ரியே வந்து தொடங்குது. அதே மாரி இந்த படத்துல ஒரு சில பஞ்சஸ்லாமே அருமையா இருந்துச்சு. என்ன அப்படின்னா, சின்ன கடையிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கடன் அன்பை முறிக்கும்னு எழுதி போடுறீங்க. அதே மாரி பேங்க்ல வந்து கடன் ஆயிலை முறிக்கும்னு எழுதி போடுங்கன்ற மாதிரியான விஷயங்களும், இஎம்ஐக்கு ஆப்போசிட்டான விஷயங்களும், வேற எங்கெங்கெல்லாம் ஜனங்க இந்த வங்கியால ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்ற விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படம் ரொம்ப சாதாரணமா பேசியிருக்கு. குறிப்பா இந்த படத்தோட டைட்டிலுக்கு ஏத்த மாரி ஒரு சாமானியனா நீங்களோ நானோ எப்படிலாம் இந்த பேங்க்கால என்னென்ன ஒரு இன்னல்கள்லாம் நம்ம சந்திக்கிறோம், என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் நமக்கு வருதுன்றத இந்த படம் நல்லாவே பேசியிருந்துச்சு. ஒரு லாங் கேப்புக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, சார் ஒரு திருப்பி ஒரு ரீஎன்ட்ரி குடுக்குற மாரியான ஒரு படமா தான் இந்த சாமானியன் படம் அமைஞ்சிருக்கு. இன்னும் ஒரு சில முக்கியமான இடத்துலலாம் ஒரு சில டயலாக்லாம் பேசுறாரு. பாட்டு பாடி பால் கறந்த நாள்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ மிஷின மாட்டுறேன் நீயே கறந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாட்டுக்கிட்ட டயலாக் பேசுறாரு. குறிப்பா இவர் இந்த பால் கறக்கிற செண்பகமே செண்பகமே பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னுமே வந்து பால்காரரா இருக்கிற பல பேருக்கு ரிங்டோனா தான் இருக்கு. அந்த பாட்டு அண்ணாமலையில வர அந்த பாட்டு, "வந்தேன்டா பால்காரன்" பாட்டெல்லாம் இன்னுமே வந்து இந்த மாடு அது சார்ந்த தொழில் செய்ற பல பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இவங்கலாம் ஒன் ஆஃப் தி இன்ஸ்பிரேஷனாவே இருக்காங்க. அத தாண்டி இந்த பாடலும், இசையும் குறிப்பா மைக் மோகன் சாருக்கு எப்படி இசைஞானி அவ்வளோ ஒரு பெரிய ஒரு ட்ரேட்மார்க்ல ஒரு பாட்டு குடுப்பாரோ, அதே மாரி தான் ராமராஜன் சாருக்கும் குடுத்திருப்பாரு. இந்த ஒரு படத்துலயுமே இசை அவ்வளோ ஒரு அட்டகாசமா இருக்கு. பாடல்களும் அட்டகாசமா இருக்கு. இன்னும் ஒரு சில இடங்கள்ல சின்ன சின்ன சறுக்கல்லாம் இருக்கு. ஒரு சில இடத்துல படம் ரொம்ப ஸ்லோவா போற மாரி இருக்கு. ஆனா சாமானியனா நீங்க இந்த சாமானியன பார்த்தே ஆகணும். இந்த ஒரு படம் சாமானிய மக்களுக்கு ஏத்த ஒரு படமா தான் இருக்கு. ராமராஜன் சாருக்கு நான் முன்னாடியே சொன்ன மாரி ஒரு மிகப்பெரிய கம்பேக்கா இருக்கும். இந்த ஒரு படத்துக்கான ப்ரமோஷன் இன்னும் இவங்க பண்ணியிருக்கலாமோன்ட்டு தான் தோணுது. இன்னும் ஒரு பண்ணியிருந்தா ஒரு நல்ல ஒரு வரவேற்பை மக்களிடம் பெற்றிருக்கும். பல இடங்கள்ல இதுக்கான ப்ரமோஷன் பண்ணாம போனது, படத்த பற்றி அதிகமா பேச முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்குன்னு நெனைக்கிறேன் மக்கள் மத்தியில. ஆனா மறக்காம குடும்பத்தோட போய் பாருங்க சாமானியன் படம். எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, பெர்சனலா கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு படம். நிச்சயமா படம் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.